உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த காலத்துல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு அதிகமா பேப்பர் நியூஸோ, டிவியில வர நியூஸோ, டிவிலன்னா நாங்கெல்லாம் சின்னப்ப இருக்கும்போது டிவி இல்ல. அதனால அந்த டைம்லலாம் எங்களுக்கு எந்த நியூஸுமே தெரியாது. ஆனா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போம்போது ஐயர் சொல்வாரு. "இம்மா, இம்மா நாளை கிரகணம் முடிக்குது. உங்க வீட்ல யாராச்சும் கர்ப்பிணி பொண்ணுங்க இருந்தா, சீக்கிரம் அந்த நேரத்துக்கு சாப்பாடு வைக்காதீங்க. வெளிய அனுப்பாதீங்க." அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமுக்கும் ஆ அங்க இருக்கிற குருக்கள் சொல்லுவாங்க. "நீங்கலாம் கொஞ்சம் வெளிய வராம இருங்க." அப்படின்னு. கண்ல இப்ப அப்படி இல்ல. எல்லா இடத்துலயுமே சு சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது, அது அ கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம்னா 4 மணி, 5 மணிக்கு தான் அந்த சந்திர கிரகணமே முக்காவாசி புடிக்கும். அப்படி புடிக்கும்போது, முழு சூரியன் அப்படியே முக்காவாசி, கால்வாசி அப்படி அ இதாயி வரும். அதே மாதிரி சந்திர கிரகணம் பிடிக்கும்போதும், ஒண்ணா மஞ்சளா இருக்கும். ஒண்ணா முக்காவாசி நிலாவா தெரியும். இல்லாட்டி கால்வாசி நிலாவா தெரியும். இப்படி ஒவ்வொரு டைமும் அந்த இது முன்னெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இந்த லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ்ல வச்சு பார்ப்போம். அப்புறம் பூத கண்ணாடின்னு அதுதான் சொல்லுவாங்க. ஆனா, அதில பார்த்தா பெருசா இதா தெரியும். ஆனா, இப்ப கோளரங்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அ இதுலயும் இப்ப கேரளால இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, தமிழ்நாட்டுல இருக்குது. அங்க போனோம்னா பிள்ளைங்க எல்லாம் நின்னு லென்ஸ் மூலியமா எல்லாமே நல்லா பார்க்கலாம். எ எத்தன மணிக்கு பிடிக்குது, என்ன ஏதுன்னு போய் பார்த்தோம்னா, குழந்தைங்கள கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா, "இதான் சூரிய கிரகணம், இதான் சந்திர கிரகணம்" அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு காமிக்கலாம். ஏன் அந்த கிரகணம் அப்படி பிடிக்கும்போது நம்மலாம் வெளிய போக்கூடாதுங்கும்போது, அதனுடைய சக்தி ரொம்பவும் அ நம்மள அழிக்கக்கூடியதா இருக்கும். அப்படின்னா, மேல தோள் மேல பட்டா, வெயிலா இருந்துச்சுன்னா, அந்த மாரி மேலலாம் படும்போது, ஏதோ ஒரு அந்த கதிர்கள் நம்ம மேல படக்கூடாது. அப்படி பட்டா உடம்புக்கு வியாதி வரும். ஏதோ தோல் வியாதி, கண்ணுல பார்த்தோம்னா கண்ணு போயிடும். அப்படின்னு எல்லாம் சொல்லி சின்னப்பலாம் அப்படிதான் இது பண்ணுவாங்க. நாங்கலாம் வெளியவே வரமாட்டோம். அ 1 மணிக்கு கிரானம் முடிக்குது, 2 மணிக்கு கிரானம் முடிக்குதுன்னா, நாங்க நேரத்திலேயே வீட்ல போய் உட்காந்துட்டு சாப்பிடவே மாட்டோம். அது கிரானம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிட்டுட்டு, காலையில எந்திரிச்சு போய் தண்ணி ஊத்திட்டு, விநாயகர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வருவோம். பிராணன்னு புடிச்ச அன்னைக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு மறுநாள் இது பண்ணுவோம். வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாட்டியெல்லாம் இந்த அருகம்புல் எடுத்து தண்ணி மேல, அ இது நம்ம ஆக்குற சாப்பாட்டு மேல, அப்புறம் ஏதாச்சும் ஒரு சாமி கிட்ட கொஞ்சம், இப்படி தண்ணி அ இது பைப் கிட்ட கொஞ்சம், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வைக்க சொல்லுவாங்க. ட்ரம்ல தண்ணி புடிச்சு வச்சோம்னா, ட்ரம்மு மேல கொஞ்சம் வைங்கம்பாங்க. ஆட்டாங்கல் மேல, அம்மிக்கல் மேல, இப்படியெல்லாம் நாங்க ஒவ்வொரு துண்டு அருகம்புல்ல வச்சு, அப்புறம் காலையில எந்திரிச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, வீடு வாசல் எல்லாம் கழுவி விட்டுட்டு, நாங்களும் குளிச்சுட்டு, அப்புறம் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். இது ஒண்ணும் பண்றதுனால அப்படிதான். அதே மாதிரி கோயில் எல்லாத்தையுமே எல்லா கோயில்லயுமே அந்த சூரிய கிரகணம் ஆகட்டும், சந்திர கிரகணம் ஆகட்டும், கோயிலெல்லாம் சாத்திருவாங்க. நட சாத்திருவாங்க. யாரும் உள்ள அந்த கிரகங்கள் இதாகும்போது, அ கிரானம் பிடிக்குதுன்னு சொல்லும்போது யாருமே கோயிலுக்கெல்லாம் போமாட்டாங்க. கோயிலும் நல்லா நட சாத்திரும். அந்த அந்த காலத்திலேயே அப்படிதான். அப்புறம் கிரானம் முடிஞ்சு உடனே என்ன பண்ணுவாங்க, திறந்து அதுக்குரிய பரிகாரமெல்லாம் செஞ்சு, அப்புறம் மறுபடியும் கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணி, சாமிகிட்ட எல்லாம் சுத்தம் பண்ணி, மறுபடியும் எல்லாம் எடுத்து கழுவி, அந்த கோயில் ஃபுல்லா எல்லாமே கழுவி, அப்புறம் சிலையெல்லாம் கழுவி, அவங்க இதுக்கெல்லாம் புதுசா எல்லாமே பொட்டு, பூவு எல்லாமே வச்சு சாமிக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அதே மாரி வீட்ல நாங்க கிராணம்னா சாப்பிட மாட்டோம். என்னன்னா, அந்த கிராணத்துல சாப்பிட்டோம்னா, இந்த அ அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி சொல்லுவாங்க. இந்த மூக்குக்கிட்ட ஒரு இதாட்டம் இருக்கும். வெடிப்பு மாரி வந்துரும். அந்த மாதிரி குழந்தைங்க வயித்துல குழந்தை இருக்கிற கர்ப்பிணிகள் வந்து அ சாப்பிடக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடாது. பேசாம உட்காந்துருக்கணும். ஏதாச்சும் காய் கீய் அறுத்தோம்னா,
அந்த அறுப்படும்போது ஏதாச்சும் காய் தெரியாம அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரில யாரும் நாங்க காய் அறுத்து உதடு இது பண்ணி வரல அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கிராடம் பிடிக்கும்போது கர்ப்பிணிகள் எல்லாம் காய் அறுக்கக்கூடாது, ஒரு வேலை செய்யக்கூடாது, பேசாம உட்காந்துருக்கணும்ன்ட்டு. அந்த காய் அறுக்கும்போது இந்த உதட்டுக்கு கீழ பிளவு வருமாம். அப்ப இந்த குழந்தையா இருக்கும்போது நீங்க காய் அறுத்துப்பீங்க கிரானத்தப்போ, அதனால தான் இப்படி வந்திருக்கு. அப்புறம் காதுகிட்ட வந்து அறுபட்ட மாரி தெரியும். இந்த மாரி ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து அந்த இதுல நாங்க பார்த்ததில்ல. இந்த மாரி வயித்துல குழந்தை இருக்கும்போது இப்படி பண்ணா இது மாரி வந்துச்சுன்னு. ஆனா புள்ளைங்கலாம் இந்த உதடெல்லாம் இது பண்ண இப்பல்லாம் வந்து ஸ்டிச்சிங் போட்டு அதே தெரியறதில்ல. கிளீனா எல்லாருமே அ ஒருத்தர் ஒண்ணும் தெரியறதில்ல. அது என்ன மிஸ்டேக்குன்னா, அது அது அதுக்குரிய டாக்டர் கேட்டா தான், அது என்ன மிஸ்டேக் இப்படி பிளவு வருதா? பரம்பரையா இருக்குதா? இப்படிதான் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, பண்ணுவாங்க. இப்ப நாங்கல்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து, அப்புறம் அ ச சமையல் ரூமு, சாமி ரூமு எல்லாமே தொடச்சு, அப்புறம் தான் சாப்பாடே செஞ்சு, அப்புறம் சாப்பிடுவோம். கிராமம்னால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. அதுவும் முக்காவாசி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கே வழி இருக்காது. எல்லாமே நட சாத்திருவாங்க. எல்லா கோயிலும். சின்ன கோயிலா இருந்தாலும் சரி, பெரிய கோயிலா இருந்தாலும் சரி. எல்லா கோயிலும் நட சாத்தி, அதுக்கு சாந்தி எல்லாம் பண்ணி, அப்புறம் தான் திறந்து, அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் குளிக்க வச்சு சாமியெல்லாம் வாசல்ல இதெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவிவுட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி சின்ன பிள்ளைங்கள்ல இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி கிரானம் பிடிக்குதுன்னா, எங்களுக்கு இதுதான் தெரியும். கிரானம்னு பிடிச்சோம்னா, அ எ எப்படி பிடிக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா, கிரானம்னு பிடிச்சோம்னா, சூரிய கிரானம் எப்ப பிடிக்கும்னா, அமாவாசை அப்போ. சந்திர கிரானம் எப்ப பிடிக்கும்னா, பௌர்ணமி அப்போ. பௌர்ணமி அப்பந்தான் அதனுடைய வெளிச்சம் இதா இருக்கும். அப்போதான் இந்த கிரானம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, சூரியனும், சந்திரனும் கடக்கிறம்போது ஒண்ணுக்கொண்ணு உருண்டையா அப்படியே போகும்போது, நேர்கோட்டுல வரும்போது, அந்த நிழல் விழுகிற இடம் தான் கிரானம்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள்லாம். அந்த இது ஏற்படும்போது, ஒரு பக்கம் இருட்டாவும், ஒரு பக்கம் வெளிச்சமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்க சின்ன பிள்ளையில நாங்கலாம் எ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இது. இப்ப வந்து அதுக்கு தனியான காரணங்களே எத்தனையோ இருக்கு. எப்படி கிரானம் வருது? எப்படி பிடிக்குது? என்ன ஏதுன்னெல்லாம். இப்ப அப்படியே நம்ம கண்ணு முன்னாலயே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எப்படி பிடிக்குது? எப்படி விழுதுன்னு எல்லாம். அந்த டைம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ராணாங்கும்போது பாம்பு வந்து அப்படியே சூரியன கவ்வும், சந்திரன கவ்வும். பாரு கவ்வுற மாதிரியே வாயெல்லாம் தெரியுது. அப்படிதான் நாங்கெல்லாம் சின்னப்போ எங்களுக்கெல்லாம் சொல்லி அ அம்மா சரி, பாட்டிங்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. அ கிராணம் பிடிக்குதுன்னா பாம்பு வந்து அந்த சூரியனையும், சந்திரனையும் கவ்வறது தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கலாம் வந்து இதுக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னா, இந்த முக்காவாசிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்களலாம் வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் நாங்க வீட்ல இதா இருந்தா வெளியவே போமாட்டோம். ஏன்னா வெயில் உக்கிரம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சந்திர கிரகணம்ல அந்த ஒளி கதிர்கள் வந்து ஏதோ ஒண்ணு இதாகும் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப வந்து அதுக்கெல்லாம் பக்கத்திலேயே சந்திரனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அது கிரகணம் முடிக்குதா என்ன ஏதுன்னு இல்ல. எல்லாருமே போயிட்டு நல்லா தான் வந்திருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இனியும் எல்லாரும் சந்திர கிரகணத்துக்கே போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம், 40 வருஷங்கும்போது நிலாவுலயே வீடு வாங்கி அங்கேயே குடி போயிரலாம். அந்த மாதிரி இப்பல்லாம் எல்லா இடத்துலயும் நீ முந்தி, நான் முந்தின்னு போட்டி போட்டு நிலாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கவங்க ஒவ்வொரு ராக்கெட்டும் விடுறது ஒவ்வொரு நாட்டிலயும் எனக்கு உனக்குன்னு அந்த இது நிலாவ புடிக்கிறதுக்கு போட்டியா இருக்குது இப்போ. யார் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அ சூ சூரியனுக்கெல்லாம் நெருங்க முடியாது. அது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. சூரியன நெருங்குனா எத்தன டிகிரி இதா இருந்தாலும் கருகி போயிருமாமா. அந்த மாதிரி சூடு ரொம்ப ஜாஸ்தியா. அதனால சந்திர கிரகணத்துல சூரிய கிரகணத்துல யாரும் முடியாது. சந்திர கிரகணத்துல இப்ப நான் போயிட்டு எல்லாம் 1 மாசம் 2 மாசம் அந்த அ இவன் முதல் முதல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் 2வது நம்ம இதுலயே இந்தியாவிலிருந்தே தனியாவே ராக்கெட் செல்வி,
ஒவ்வொரு பேரா வச்சு அதுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு நம்ம நாட்டிலிருந்தே அனுப்புனாங்க, பெங்களூர்ல இருந்து. அந்த மாதிரி அங்க இப்ப வந்து கிரானை பிடிக்க சொல்லி அந்த சந்திரனை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க. ராக்கெட் மூலியமா நாடு நாடா அவங்கவுங்க நான் பெருசா நீ பெருசான்னு ஒவ்வொரு போட்டியாட்ட அந்த சந்திரனை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கனால ஆன முயற்சியை வச்சு எப்படி போறது, எப்படி அங்க தங்குறது, தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தடவைக்கு என்ன சொல்றாங்க, நீர் ஊற்று மாதிரி ஒரு இடத்துல வருதுங்கிறாங்க. அப்புறம் ஜீவராசிகள்லாம் கொஞ்சம் தூரத்துல இருக்குதுங்கிறாங்க. நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இங்கிருந்து சந்திரன் போயிருவாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா அதனுடைய இதெல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். அங்க போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னு, நாங்க போயிட்டோம், சூரிய கிரகணம் முடிச்சுதான் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்ல கேட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு. அவங்களுக்குள்ள ஒரு பேட்டி எடுத்து, அதெல்லாம் அவங்க புக்குல அவங்க சம்பந்தப்பட்ட தொழில் ஆராய்ச்சியில அதெல்லாம் சேமிச்சு வைப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி. முன்னெல்லாம் வந்து ஐயர் தான் எங்களுக்கு சொல்லுவாங்களே ஒழிய, இப்ப அப்படி இல்ல. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா, நான் எப்ப சந்திர கிரகணம் பிடிக்குது, எப்ப விடுதுன்னு செல்லுல எடுத்தா, செல்லுல ஒரு 10 நாளைக்கு முதல்லயே இந்த மாதிரி இந்த நேரத்துல பிடிக்குது, இந்த நேரத்துல விடுது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு 10 நாளைக்கு முதல்லயே எல்லாமே தெரிஞ்சுக்கும். அது வானிலை ஆராய்ச்சியாளர் இவங்க எல்லாமே வந்து அதை கணிச்சு, நான் கரெக்டான கணிப்பா அவங்க எல்லாத்துக்குமே மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இத மாதிரி நீங்கெல்லாம் உங்க காலத்துல என்ன சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்துக்கெல்லாம் நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன ஏதுன்னு நீங்கெல்லாம் நினைவு இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள பகிருங்க. கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.